உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 172 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உள்ள சூழலில் சுமார் 10,000 பேராசிரியர்கள் பணியிடங்கள் உள்ளன. அவற்றில் கிட்டத்தட்ட 8,000 காலி பணியிடங்கள் இருப்பது அதிர்ச்சிக்குரிய தகவல். குறிப்பாக இந்த காலி பணியிடங்களுக்கு நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்காமல் தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்து உயர்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தற்போது மாநிலத்தில் மொத்தம் 7,300 கௌரவ பேராசிரியர்கள் பணியாற்றி வரும் சூழலில் இவர்கள் அனைவரும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் 10,000 ரூபாய் சம்பளத்தில் பணிக்கு சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பளம் சமீபத்தில் தான் 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பேராசிரியர்கள் 1 லட்சத்தை தாண்டும் அளவுக்கு ஊதியம் பெறும் சூழலில் செலவினத்தை குறைப்பதற்காக அவர்களுக்கு இணையாக வேலை செய்யும் தங்களுக்கு மட்டும் 1/4 பங்கான 25,000 ரூபாய் வழங்கப்படுவது எப்படி நியாயமாகும் என வினவும் கௌரவ விரிவுரையாளர்கள் சொற்ப ஊதியத்தை கொண்டு தாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்றும் வினவுகின்றனர். குறிப்பாக பேராசிரியர்களுக்கு பல சலுகைகள் உள்ளதை சுட்டிக்காட்டும் அவர்கள் தங்களுக்கு மே மாதம் கூட சம்பளம் கிடையாது என வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றனர். அரசை நம்பித்தானே நாங்களும் உள்ளோம், ஏன் எங்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்படுகிறது என அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் PF, பென்ஷன் உள்ளிட்ட எந்த சலுகைகளும் தங்களுக்கு இல்லை என விரக்தி அடைந்துள்ளனர். நிரந்தர பேராசிரியர்களை புதிதாக நியமித்தால் 75,000 ரூபாய் அவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக வழங்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே 3 கௌரவ விரிவுரையாளர்களை அந்த இடத்தில் நியமிக்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலை செய்வதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். UGC விதிகளை சுட்டிக்காட்டி மே மாதம் சம்பளம் வழங்குவதை மறுக்கும் தமிழ்நாடு அரசு ஏன் அதே UGC கூறிய 50,000 ரூபாய் ஊதியத்தை தங்களுக்கு வழங்க மறுக்கிறது என தரவுகளுடன் கேள்வி எழுப்பும் கௌரவ விரிவுரையாளர்கள் இந்தியாவிலேயே கௌரவ விரிவுரையாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்கின்றனர். இத்தனை ஆண்டுகளாக நேர்மையாக பணி செய்தும் பல மாணாக்கர்களை தேர்ச்சி பெற செய்தும் அறப்பணி செய்து வரும் தங்களுக்கு அனைத்து தகுதிகளும் இருந்தும் ஏன் பணி நிரந்தரம் செய்ய மறுக்கிறீர்கள் என ஆட்சியாளர்களை நோக்கி கௌரவ விரிவுரையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசோ கௌரவ விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கிலேயே செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் புதிதாக தொடங்கப்பட்ட 15 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 574 கௌரவ பணியாளர்களை எடுக்கப் போவதாக அமைச்சர் கோவி செழியன் அறிவித்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் இருந்து பணிபுரியக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களையும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு வழக்காக நடத்தி அதில் 1,146 கௌரவ விரிவுரையாளர்கள் நீதிமன்றத்தில் அரசாணை, அதாவது நீதிமன்ற தீர்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்த சொல்லியும் அரசு காலதாமதம் செய்வது என்பது ஏற்புடையதல்ல. மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதை நேரடியாக தலையிட்டு இந்த நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நிரந்தர பேராசிரியர்களை நியமித்தால் மட்டுமே மாணாக்கர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கும் கல்வியாளர்கள் அப்போதுதான் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் என்கின்றனர். பணி நிரந்தரம் இல்லாமல் நிச்சயமற்ற வாழ்க்கையில் அலைபாய்ந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி அவர்களை பணி நிரந்தரம் செய்வதே அறமாகும் என தெரிவித்துள்ளனர். வாக்குறுதி எண் 352 படி அரசு கலை அறிவியல் கல்லூரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய தொகுப்பூதிய பணியாளர்களை உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் கூட அதை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.